பிரம்மாண்ட பொருட்செலவுல உருவாகி இருக்கிற கங்குவா திரைப்படம் ஏகப்பட்ட ஹைப், ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிற இந்த படம் பேன் இந்தியா திரைப்படமா உருவாகி இருக்கிற இந்த திரைப்படம் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்புகள் நடுவில் வெளியா இருக்க சூர்யாவோட கங்குவா திரைப்படம் சிறுத்தை சிவா இயக்கத்துல ஆக்ஷன் ஃபேண்டசி த்ரில்லர் படமா உருவாகி இருக்கு. படத்துல திசா பத்தானி, பாபி தியோஸ் நடிச்சிருக்காங்க. படத்தை சுடியோ கிரீன், ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்காரு. படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. நிகழ்காலம், பழங்காலம் அப்படின்னு 2 காலகட்டத்துக்கு நடுவில் நடக்கிற கதையா உருவாக்கி இருக்காங்க. நிகழ்காலத்துல இருக்கிற பிரான்சிஸுக்கு சிறுவன் ஒருவன் வழியா தான் யாருன்னு உண்மை தெரிய வருது. அங்க ஆரம்பிக்கிற கங்குவா படத்தோட கதையில 5 தீவுகள்ல பெருமாச்சி தீவின் ஆதர்ச நாயகனா வளம் வர அவனுக்கும் அவனோட குழுவுக்கும் போர் தான் குலத்தொழில். பெருமாச்சி இனத்திற்கு துரோகம் செய்யறாரு கொடுவன். இது பெருமாச்சி இனத்திற்கு தெரிய வர அவனை தீ வச்சு கொடுத்துடுறாங்க. கொடுத்த வாக்குக்காக தான் இனத்தை விட்டே வெளியே போறாரு கங்குவா. அடுத்து அவர் என்ன செஞ்சாரு, அவருக்கும் உதிராவுக்கும் இடையில நடந்த போர்ல யார் ஜெயிச்சா அப்படின்னு பல கேள்விகளுக்கு நடுவில் வெளியா இருக்க படம் தான் கங்குவா. படத்தோட ஆகப்பெரும் பலமே கலை இயக்கமும் கிராபிக்ஸும் தான். படக்குழுவோட நேர்மையான உழைப்பு இதுல தெரியுது. குழுவோட அர்ப்பணிப்பு கங்குவா உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். நிஜத்திற்கு ரொம்ப நெருக்கமா கொண்டு வந்திருக்கு. கங்குவாவோட உருவத்துல கனக்கச்சிதமா பொருந்திருக்காரு சூர்யா. அவ்வளவு அற்புதமான நடிப்பு வெளிப்படுத்தி இருக்காரு. 2 வருஷம் அவர் படத்துல திரையரங்குல அவர் படம் வெளியாகல அப்படிங்கிற எல்லா குறையும் போக்குற மாதிரி தான் இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. ஆக்ரோஷம் இல்லைன்னா உதரோட உருவத்துல பாபி பயங்கரமா பயமுறுத்துறாருன்னு தான் சொல்லணும். மற்ற கதாபாத்திரங்களும் கொடுத்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் செஞ்சிருக்காங்க. கேமரா பல இடங்கள் நம்மள ஆச்சரியப்படுத்த வைக்கிது. படத்துக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்திருக்குது அப்படின்னா அது தேவிஸ்ரீ பிரசாதோட இசை, ஆக்ஷன், பிரம்மாண்டம், எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் அடையாளம் காட்டியிருக்காரு சிறுத்தை சிவா. திரைக்கதையில கொஞ்சம் தொய்வு இருக்கதான் செய்யுது. அதனால சில விஷயங்கள் நம்மள நேரடியா பாதிக்காம போயிடுது. 2 நூற்றாண்டுக்கு நடுவுல கதை மாறி மாறி வருது. சண்டை காட்சிகள்லாம் பயங்கர வித்தியாசமா இருக்கு. பெண் எதிரிகளை தாக்குறது, பாம்புகள், தேள்கள்னு காட்சிகள்ல தனித்துவம் தெரியுது. 3Dல பாக்குறப்ப அந்த போர்க்களத்துல நாமளே இருக்கிற மாதிரி உணர்வு தான் நமக்கு வருது. படத்துல திரைக்கதையில சில தெளிவு இல்லாட்டினாலும் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல பிரம்மாண்டமா இருக்கு. திரைக்கதையில என்ன கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். அதே மாதிரி 2 கதையும் போட்டு குழப்பாம ஒரு கதையில தெளிவா எடுத்திருந்தா இன்னும் பிரம்மாண்டமா இருந்திருக்கும் இந்த கங்குவா. கங்குவா திரைப்படத்திற்கு ரிவ்யூ பை ஃபேமிலியோட ரேட்டிங் என்னன்னா, சூர்யாவோட அசத்தலான நடிப்பும் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புக்கும் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.